நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் என உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். இப்பொழுது இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? மேலும் உடற்கூறாய்வு முடிவுகளில் உள்ள முக்கிய தகவல்கள் என்னென்ன? நெல்லை மாவட்டம் கரைசுத்துப்புதூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் வீட்டின் அருகே தோட்டத்தில் அவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டார்கள். மேலும் உடற்கூறாய்வு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்ட இந்த உடற்கூறாய்விற்கான அந்த அறிக்கை நேற்றைய தினம் மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையினரும் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அறிக்கை வருவதற்கு முன்பும் 8 தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்ட நிலையில தற்போது அறிக்கையின் அடிப்படையில பல்வேறு விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அறிக்கையில இருக்கக்கூடிய தகவல்ல முக்கியமானதா பார்க்கும்போது இந்த சம்பவம் தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான், தற்கொலைக்காக வாய்ப்பு இல்லை என்பதுதான் அதுல குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த தற்கொலைக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இந்த அறிக்கை பிரேத பரிசோதனையின் போது காணப்படவில்லை என்பதும் அந்த தகவல் முக்கியமான கருத்தாக தெரிய வருகிறது. இந்த நிலையில இது கொலையாக இருக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல அந்த 8 தனிப்படையினரும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றும் அந்த கடிதத்தில் ஏற்கனவே அவர் எழுதி வைத்த 2 கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்களை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது கொலைதான் என்பதை அடிப்படையாக கொண்டு தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அனைவரது பார்வையும் இந்த வழக்கு மீது இருப்பதன் காரணமாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குவதற்காக, அதாவது ஒரு உயர்மட்ட குழு அதிகாரிகளிடம் அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கான அந்த ஒப்பீனியன் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னையில் உள்ள மருத்துவர் குழு மூலம் கூடுதல் அந்த ஒப்பீனியன் வாங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.